ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இது. ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ₹168.98 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சார், இதில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பிளான், உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படின்னா என்னுடைய சுயமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இதுக்கு மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஸ்டாக்ஸ் வியூஸ் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல். நாளைக்கு நான் டாடா பவர், டாடா எலக்ஸி, டாடா கன்சூமர், டாடா டெக், டாடா கெமிக்கல் இதில் ஒன்றா பார்ப்போம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டினியூ எல்லா ஸ்டாக் இது மட்டும் இல்லை ஃபுல் ஸ்டாக்ஸையும் நம்ம அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து கவனிப்போம். ரைட், ஓகேங்களா? சரி, இதுக்கு டாடா ஸ்டீல் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுங்களா மார்க்கெட்டில், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அங்கெல்லாம் வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எது வரல சார் பையிங்கான நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே 145 வரலுமே இப்போ 168 இருக்குதுன்னா ஒரு வேளை கம்மி ஆகாது. ஒரு வேளை கம்மியாகிடுச்சு அப்படின்னா அங்கேயும் நான் பையிங்கான வாய்ப்புகளை பார்ப்பேன். என்னுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வரல வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30% வந்து ஈஸியாக ஒரு கிட்டத்தட்ட சில மாதங்களே வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒருத்தருடைய பேனிக் இன்னொருத்தருக்கு லாபம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபால் ஆச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்துச்சு. அந்த கீழே பாட்டம்லேருந்து மார்க்கெட் கொண்டு போனாங்க இல்லையா? ஸோ அங்கெல்லாம் யார்? ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒருத்தருடைய பயம் இன்னொருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இது புரிஞ்சுங்க. நீங்கள் இன்ட்ரடேவாக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பேனிக் ஆகாதீங்க. அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே.